ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் பிள்ளையே, நீ பாக்கியசாலி. நீ நினைத்ததே உன்னிடம் வந்திருக்கிறது. இன்று முதலே நிறைவான வாழ்வை நித்தியமாக வாழப்போகிறாய். இப்பொழுது நீ இந்த நிலைமையில் இருப்பது உன்னுடைய கவலைகளால் அல்ல, உன்னுடைய இந்த நிலைமையால் அல்ல, உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த சூழ்நிலைகளாலும் அல்ல. தன்னம்பிக்கை குறைந்த உன்னுடைய மனநிலையால்தான் நீ இப்பொழுது கஷ்டத்தோடு இருப்பதாக உணர்கிறாய். உன்னில் இருக்கும் அந்த அவநம்பிக்கையால் தான் நீ இவ்வளவு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்து விட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டி விட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னை போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது.
கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு, ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. என்னுடைய ஒளி நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல ஒளி ஏற்றத்தோடு விளங்கும். வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நிச்சயமாக ராஜ வாழ்க்கையை கம்பீரமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் வருந்தாதே, வேதனைப்படாதே, கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? அப்பா இருக்கிறார், எதற்கும் என் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையே போதும். வாழ்க்கையை வென்றியே விடலாம். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல்
எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என்ன சாயிநாதரே இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு, நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவேன். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு
பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ
உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே.